ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மை டீமனோட 3rd எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே அமுக்குங்க. ஓகே காய்ஸ், எபிசோட நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க. போன எபிசோடில் ஊருக்கா நம்ம ஆனா அண்ட் கென்டோ மேலே அந்த ட்ரக்கு ஏற்ற வந்தாங்க. இந்த தடவை ஏற்றி முடிச்சிடுறான். ஆனால் கென்டோ அண்ட் ஆனாக்கு என்ன ஆச்சு அப்படின்றதே ஊருக்கா அங்கே இருக்கிற கேமரால தான் பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் தெரியுது நம்ம கென்டோ தப்பிச்சிட்டாங்க. தப்பிச்சு எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பேரன் மேலே உட்காந்துட்டு இருக்காங்க. இவன் எப்படி தப்பிச்சான்னு பார்த்தீங்கன்னா இவங்க நின்றுட்டு இருந்த இடத்துல பள்ளம் நோண்டி அதில் ஆனா அண்ட் கென்டோ உட்காந்தனால தாங்க இவங்க தப்பிச்சிருக்காங்க. அப்போ நம்ம கென்டோ ஆனா கிட்ட என்ன சொல்றாங்க, நீ அந்த ட்ரக்கை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஆனாவுமே அந்த ட்ரக்கு மேலே ஏறிடுதுங்க. ஆனா ஊருக்காவுமே அந்த ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்தா நம்ம கென்டோவுமே இந்த பேரனை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தினாதான் நம்ம ஆனாவை காப்பாற்ற முடியும்னு அவனும் அந்த பேரனை எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க. ஆனா அந்த பேரன் கண்ட்ரோல்ல இல்லாம அது கண்ணா அப்படின்னு அட்டாக் பண்ணுதுங்க. நம்ம ஆனாவும் முத கொண்டு அட்டாக் பண்ணுது. ஆனாவும் அதுல இருந்து தப்பிச்சு போயிட்டே இருக்குங்க. ஒரு கட்டத்துல நம்ம கென்டோவை அந்த பேரன் கீழே தள்ளி விட்டுருங்க. அப்போ நம்ம ஆனா என்ன பண்ணுதுன்னா அந்த பேரனோட காலரை அப்சர்வ் பண்ணிடுதுங்க. அதனால பேரனுமே கண்ட்ரோல்ல இல்லாம அது ஃப்ரீ ஆயிடுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆனா என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அந்த ட்ரக்கோட டிரைவர் சைட்ல போயிட்டு ஊருக்கா உட்காந்துருக்க இடத்துல அதோட ஸ்டோரேஜ் அபிலிட்டியை வச்சு ஃபயர் வுட்ஸ் அவன் மேல தூக்கி போட்டுருதுங்க. அதனால அந்த இடத்துல ஃபயருமே பத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுல இருந்து எப்படா ஊருக்கா தப்பிக்கிறான்னு பாக்கிறதுக்குள்ள அந்த ட்ரக் அப்படியே கவுர ஆரம்பிச்சிருதுங்க. இதை பார்த்து நம்ம கென்டோவுமே ஆனான்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா அந்த ட்ரக் ஸ்ட்ரெயிட்டா போய் பள்ளத்தாக்குல உள்ள போகுங்க. இதை பார்த்து ஆனாவுமே அதை தப்பிக்கலாம் அப்படின்ட்டு ஓடம் போகும்போது கரெக்டா ஊருக்கா அந்த ஆனாவுமே சேர்த்து பிடிச்சிருவாங்க. அப்போ அந்த ட்ரக்குமே அந்த பள்ளத்துல கீழே விழுதுங்க. நம்ம கென்டோவும் அந்த பள்ளத்துல வந்து ஆனான்னு கத்துறான், பட் காப்பாற்ற முடியல நம்ம ஆனாவா. இதை பார்த்த பேரனுமே அந்த பள்ளத்துக்குள்ள வேகமா போயிட்டு அதோட டென்டக்கல்ஸை வச்சு நம்ம ஆனாவை பிடிச்சிட்டுங்க. கூட நம்ம ஊர்காவோட அந்த மெட்டல் ஹேண்டுமே பிடிக்குங்க. பட் நம்ம ஊர்காவோட மெட்டல் ஹேண்ட் அப்படியே கழட ஆரம்பிச்சிருங்க. அது டிஸ்கனெக்ட் ஆனதுனால நம்ம ஊருக்கா அந்த ட்ரக்கோட சேர்ந்து கீழே விழுந்து அந்த பிளாஸ்ட்ல செத்துருவாங்க. தென் அதுக்கப்புறம் பேரனுமே ஆனாவை கென்டோ கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஒப்படைச்சிட்டு கீழே போய் ஊருக்கா செத்த இடத்த பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு அவனோட மெட்டல் ஹேண்டை வைக்குங்க. அப்போ நம்ம கென்டோக்குமே தெரியும் என்னன்னா இந்த பேரன் ஊர்காவை ரொம்ப நேசிருக்கு, பட் ஊர்கா தான் இந்த பேரனை நேசிக்கல அப்படின்னு நம்ம கென்டோக்குமே தெரியுங்க. அதுக்கப்புறம் கென்டோவுமே அவனோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கரெக்டா ஒரு வாய்ஸ் கேக்குதுங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம டோக்கிடோ அண்ட் ஈனோ தாங்க. அவங்க இன்னும் சாகலங்க. அது எப்படா இவங்க சாகாம இருந்தாங்க, ஊர்கா தானே இவனை அட்டாக் பண்ணா அப்படின்னு நமக்கு டவுட் வரும். ஆக்சுவலா இவங்களை அட்டாக் பண்ணது ஒரிஜினல் தான், ஆனா இவங்களோட இன்டர்னல் ஆர்கன் அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு நம்ம ஊருக்கா இவங்களை அட்டாக் பண்ணிருக்கான். அதாவது இவங்க சாகக்கூடாது, பட் மயக்க நிலையில இருக்கணும் அப்படின்னு தான் அவனோட இன்டென்ஷன். சோ அதனால இவங்க சாகலாங்க. இது அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும், நம்ம கென்டோக்குமே தெரியும். அதுக்கப்புறம் டாக்கிடா என்ன சொல்லுவானா, நாங்க டோக்கியோ தான் போறோம், நீ வந்து தனியா போகாத, அது ஆபத்தான விஷயம் அப்படின்னு நம்ம டாக்கிடா கென்டோ கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு கென்டோ என்ன சொல்லுவானா, நான் ஒண்ணு தனியா இல்ல, என் கூட தான் ஆனா இருக்கே அப்படின்னு அவன் சொல்றாங்க. அப்போ டோக்கிடாவும் வேற வழி இல்லாம அவங்ககிட்ட இருக்கிற ஒரு பேக்கை கொடுக்குறாங்க. அந்த பேக்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் அண்ட் வாட்டர்லாம் இருக்குங்க. இதை பார்த்து நம்ம கென்டோ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்போ அவன் போக வேண்டிய இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா மவுண்ட் ஃபுஜி அப்படின்ற ஒரு மலையை தாங்க சொல்றாங்க. அந்த மலைக்குள்ளார பயங்கரமான விஷயங்கள் அங்க இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க ரெண்டு பேரு தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தனை மட்டும்தான் இன்டென்ஷனோட ஒரு கிரியேச்சர் ஃபாலோ பண்ணிட்டே இருக்குங்க. அது என்ன சொல்லிக்கிட்டே ஃபாலோ பண்ணுதுன்னா சாகு 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 அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டே வருதுங்க. அப்போ சாவு பயத்துல ஓடிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு கூட வந்தவன் அவனை பிடிச்சி லாக் பண்ணி அமைதியா இரு அப்படின்னு ஒரு இடத்துல அவங்க ரெண்டு பேருமே ஒழிஞ்சுக்கிறாங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பின்னாடி இருக்கவன் அவனை கூப்பிடுறாங்க. அவனும் திரும்பி பார்க்கும் போது தாங்க தெரியுது என்னன்னா அங்க வெறும் கை மட்டும் தாங்க இருக்கு. அப்போ அவன் எங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கிரியேச்சர் அவனை கொன்னு அவன் தலைய அவன் முன்னாடி ஆட்டிக்கிட்டு இருக்குங்க. அதை பார்த்து அவன் கொலை நடுங்கி பயத்துல கத்திட்டு இருப்பாங்க. அப்படியே அவனையும் கொன்னுடுதுங்க. இப்போ இந்த இடத்துக்கிட்ட தான் நம்ம கென்டோ வந்திருக்காங்க. அங்க ஒரு டவுனை பாக்குறான். அந்த டவுனை சுத்தி ஒரு பெரிய வால் இருக்குங்க. அந்த இடத்துக்கிட்ட வந்த உடனே நம்ம கென்டோ என்ன சொல்றான், ஆனா நீ பேக்குள்ள ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு செக்யூரிட்டி இருக்காங்க. அவன் கேக்குறான், நீ என்ன டிராவலரா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு நம்ம கென்டோவுமே ஆமான்னு சொல்ல, அப்போ அந்த செக்யூரிட்டியும் சரி சீக்கிரம் உள்ள வா, வெளியில சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ள அலோ பண்றாங்க. உள்ள பார்த்த பிறகுதான் அவனுக்கு தெரியுது அந்த இடம் ஃபுல்லாவே ட்ரக் எல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க. அதுக்கு ட்ரக் ஸ்டாப்னு ஒரு பேருமே இருக்கு. சோ அங்க இருக்கிற எல்லா கடையுமே அவன் சுத்தி பாக்குறாங்க. சாக்லேட் கடை இருக்கு, ஐஸ்கிரீம் கடை, லாலிபாப், இந்த மாதிரி நிறைய கடை இருக்கும்.
இருக்கும்போது அப்போ அவங்க சிக்கன் டெம்பரா அப்படின்னு ஒரு ரோல் விற்கிறாங்க. அந்த ரோலை வாங்கி அவன் சாப்பிடலான்ட்டு ஒரு பெஞ்ச் மேல உட்காந்து அந்த ரோலை ஆனா அண்ட் கென்டோ சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ பக்கத்துல சில பேர்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அது என்ன பேசிட்டு இருப்பான்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டை பத்தி தாங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்போதான் அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கிற அந்த கிரீச்சர் பேருமே நமக்கு தெரியுங்க. அது பேரு என்னன்னா செஞ்சி கேனானுங்க. அதுக்கு ஏகப்பட்ட கைகள் இருக்கான், பல்லாயிரம் கைகள் இருக்கு அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டு நம்ம கென்டோவுமே அப்படியே அங்கிருந்து கிளம்பி ஹோட்டலுக்கு போவாங்க. அங்க போய் அவன் ரூம் கேட்பாங்க. அப்போ அந்த ரிசப்ஷன் பாய் என்ன சொல்லுவான்னா, தம்பி 13 வயசு கீழே தங்கணும்னா ஒன்னு பேரண்ட்ஸ் இல்ல கார்டியன்ஸ் இருக்கணும்பா, அப்படி இல்லைன்னா இங்க தங்க முடியாது, இது ஹோட்டலோட ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளில அனுப்பிச்சிடுவாங்க. இதை கேட்டு நம்ம கென்டோவுக்குமே இதெல்லாம் ஒத்துக்க முடியாது போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நடந்து போறாங்க. அப்போ அங்க ஒரு உமனு நம்ம கென்டோவை பாக்குறாங்க. அண்ட் அதே நேரம் ஒரு கடையில 2 பசங்க இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்கள டைவர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. எதுக்குன்னா அங்க ஒரு பொண்ணு வந்து இவங்க கடையில இருக்க எல்லா திங்ஸுமே ஆட்டையை போட்டுட்டு இருக்குங்க. இதை டைவர்ட் பண்றதுக்கு தான் இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா அதுல இருந்து பொருள் கீழே வந்த உடனே அந்த கடைக்காரனும் பாத்துருவாங்க. அப்போ அவருமே திருடன் கத்தும் போது அந்த 3 பேருமே அங்க இருந்து ஓடிட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஒரு ஆளு அந்த 3 பசங்களுமே துரத்தி போயிட்டு இருக்காங்க. கூட அந்த கடைக்காரனுமே துரத்தி போறாங்க. ஆனா கடைக்காரன் ஒரு பாயிண்ட் ஆஃப்ல அவரால் ஓட முடியலங்க. ஆனா இந்த பக்கம் அந்த சின்ன 3 பசங்களுமே வேகமா ஓடிட்டு இருக்க கென்டோ அந்த பக்கம் வருவாங்க. கென்டோவை தள்ளி விட்டுட்டு இவங்க ஓடுறாங்க. இதை பார்த்து ஆனாவுமே என்ன பண்ணிடுது, அதோட ஸ்டோரேஜ் அபிலிட்டி வச்சு அதை அப்சர்வ் பண்ணிருக்குங்க. என்னத்தனா இவங்க 3 பேருமே திருடிட்டு போனாங்க. அந்த திங்ஸ் எல்லாம் நம்ம ஆனா அப்சர்வ் பண்ணிருக்குங்க. அது அவங்களுக்கு எப்ப தெரியும்னா ஒரு பாயிண்ட் ஆஃப்ல அவங்க போய் நின்று பார்ப்பாங்க. அப்போ அந்த பொண்ணுகிட்ட எங்க உன்னோட திங்ஸ் எல்லாம் கையில வச்சிருந்தியா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவ நான் கையில தான் வச்சிருந்தேன், பட் அது திடீர்னு காணா போயிடுச்சு அப்படின்னு அவ சொல்லி அவங்ககிட்ட ஃபீல் பண்ணுவாங்க. அந்த நேரம் நம்ம கென்டோவுமே பாக்கெட்ல ஏதாவது சாப்பிட இருக்குமா ஏதோ ஒன்று தேடுவாங்க. அப்போ ஆனா என்ன பண்ணி திடீர்னு ஸ்டோரேஜ் அப்டேட் வச்சு அவங்க திருடிட்டு போன எல்லா திங்ஸுமே அங்கே கொண்டு வருதுங்க. அப்போ நம்ம கென்டோவுமே அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. எங்கன்னா அந்த ஒரு ஆள் இவங்க துரத்துட்டு வந்தாங்களா அவங்க கிட்ட கொடுக்க போவாங்க. இத அந்த உமனுமே பாக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கென்டோ ஒரு பழைய பிரிட்ஜு கீழே பெட்டை போட்டு படுக்க ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம கென்டோவை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அந்த உமனுமே நம்ம கென்டோவை பார்த்து, என்ன சின்ன பையில இங்கதான் நீ தூங்க போறியா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம கென்டோ சாரி மேடம் நான் இங்க தூங்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கென்டோ ஆனாவை கூட்டிட்டு கிளம்பலாம் பார்க்கும்போது அப்போ அந்த உமனுமே போகாத நான் ஒன்னு எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கென்டோ ஆனா கிட்ட என்ன சொல்றான்னா, நீ அமைதியா இருக்கணும், யாருக்கும் தெரியாம இருந்தாதான் உன்னை யாரும் தூக்கிட்டு போக முடியாது, நம்ம யாருக்கும் தெரியாத இடத்துல தான் தூங்கணும், இல்லைன்னா உன்னை தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பும் போது அந்த உமன் என்ன பண்ணுது, அதோட டீமனை வச்சு நம்ம கென்டோவை லாக் பண்ணிடுதுங்க. அது பார்க்க 5 பீஸா பிரிஞ்சு சுத்தி நம்ம கென்டோவை லாக் பண்ணி வச்சிருக்கங்க. சோ அதனால நம்ம கென்டோண்ட ஆனாமே கொஞ்சம் பயத்துல இருப்பாங்க. அப்போ நம்ம கென்டோ என்ன சொல்லுவானா, என்னோட டீமனை நான் தூக்கிட்டு போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த உமனுமே என்ன சொல்லுவானா, நான் ஒன்னும் உன்னோட டீமனை எடுத்துட்டு போக வரல, நீங்க என்ன தனியா தூங்குறிய அப்படின்னு கேட்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டு கென்டோவுமே ஆனா கிட்ட என்ன சொல்லுவானா, இவங்க நம்மள எதுவும் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொன்னோன்னே ஆனா கொஞ்சம் நார்மல் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் அந்த டீமன், அதாவது நம்ம கென்டோவை லாக் பண்ணிருக்க டீமனுமே ரிலீஸ் ஆகி டக்குன்னு ஒன்னு சேர்ந்துருதுங்க. இதை பார்த்து நம்ம கென்டோவுமே அதிர்ச்சியா பார்ப்பாங்க. அப்போதான் அந்த லேடியுமே அந்த டீமனை இன்ட்ரோ பண்றாங்க. அவங்களோட டீமனை, அது பேரு வந்து ஈகிசோவாங்க. இது ஒரு ஷீல்டு டைப்பான டீமனா. அது மட்டும் இல்லைங்க, இவளோட பேரு வந்து கேடியா ஹோஜா ஆவாங்க. சோ இந்த மாதிரி அவங்க இன்ட்ரோ பண்ணும்போது நம்ம கென்டோவுமே அந்த டீமனை தொட்டு பாக்குறாங்க. அந்த டீமனுக்கும் கூசுது போல இருக்கு, அதனால அது ரோஸ் கலர்ல பிளிங்க் பண்ணிட்டு இருக்குங்க. அப்போ கென்டோவுமே அவனை இன்ட்ரோ பண்றாங்க. என் பேரு கென்டோ டச்சிபானா, இவ பேரு வந்து ஆனா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆனான்னு அதுவும் கத்த. அப்போதான் கேடியோ ஒரு விஷயத்தையே பாக்குறாங்க. என்னன்னா ஆனா கழுத்துல காலர் இல்லாத விஷயத்த பார்த்து அவ கொஞ்சம் ஆச்சரியப்படுவாங்க. அண்ட் அதே நேரம் அந்த 3 சின்ன திருட்டு பசங்களுமே இன்னொரு இடத்துல கை வரிசை கட்டுறாங்க. அது பார்க்க கேரேஜ் மாதிரி இருக்கு. அங்க இருக்கிற ஒருத்தரோட பர்ஸ ஆட்டையை போட்டு வந்துட்டு அதை ஓபன் பண்ணி பார்த்த பிறகுதான் தெரியுது அதுல ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சு வெக்ஸ் ஆயிடுறாங்க. அந்த நேரம் அந்த குட்டி பொண்ணுக்குமே தூக்கம் வருதுங்க. வா நம்ம தூங்க போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னொருத்தன் என்ன சொல்றான்னா, சரி இப்ப நம்ம தூங்க போயிட்டோம்னா நாளைக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்ட பிளாக் டவுன்ல இருக்கிற அந்த பையனுமே என்ன சொல்றான்னா, நம்ம வேணா இந்த டவுனை விட்டு வெளியில இருக்கிற அந்த காட்டுல போய் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம், இங்க ஏதாவது கிடைச்சதுன்னா அங்கே கொண்டு வந்து விற்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு அவங்களுமே அங்க இருந்து கிளம்புறாங்க. அதே நேரம் கேடியாவும் நம்ம கென்டோ கூட்டிட்டு வந்து ஒரு ஹோட்டல்ல தங்க வைக்கிறாங்க. ஹோட்டல் ரூம்குள்ள போன உடனே நம்ம கென்டோ அந்த ஆனாவுமே அந்த பெட்ல படுத்துக்கிட்டு ஜாலியா விளையாண்டு இருப்பாங்க. அந்த நேரம் நம்ம கேடியாவுமே ஈகுசோவை அந்த ஃப்ளோர்லயே தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆனா கழுத்துல காலரே இல்ல, பட் இருந்தாலுமே அவனுக்கு அது விசுவாசமாவும் இருக்கு, அவனை விட்டு எங்கேயும் போகல, அது எப்படி அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரம் நம்ம கென்டோண்ட ஆனாவே நல்லா சுடுதண்ணில குளிச்சுட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க.
இந்த பக்கம் கேடியா உங்களுக்கு சாப்பாடுமே ரெடி பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம கெண்டோன்னு ஆனாவுமே குளிச்சுட்டு வந்ததை பார்த்து நம்ம கேடியோவுமே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க அவனும் நல்லா சாப்பிட்டு இருக்கான். ஆனாவுமே நல்லா சாப்பிட்றாங்க. அப்போதான் நம்ம கேடியோ என்ன சொல்றான்னா அவளோட டெம்பரை எடுத்துக்காட்டு இதுதான் டீமான் வெப்சைட், இதுல தான் உங்களோட ஸ்டோரேஜ் அபிலிட்டி டீமானை 100 மில்லியன் yen பிடிச்சி கொடுத்தா தருவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அது உயிரோடவோ இல்ல பணமாவோ கிடைச்சாலே போதும் அப்படின்னு பீஸ் ஆர்கனைசேஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு அவ சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம கெண்டோவுமே பீஸ் ஆர்கனைசேஷன் நான் இந்த மாதிரி எனக்கு கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட கேடியோவுமே என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு டீமான் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற டீமான்ஸ் எல்லாம் அவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க அப்படின்னு அவ சொல்றாங்க. இதை கேட்டு கெண்டோவுமே அப்பனா அவங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா அப்படின்னு கேட்டு அவன் ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் பிடிக்க வரும்போது நீங்க மட்டும் எதுக்கு எங்க மேல அக்கறை காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு கேடியோவுமே என்ன சொல்லுவானா நானும் இந்த பீஸ் ஆர்கனைசேஷன்ல கனெக்ட் ஆகியிருக்கேன்னா பட் எதுக்கு இந்த பீஸ் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் அபிலிட்டி உள்ள டீமனை தேடுறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆர்வமா இருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்டு கெண்டோவுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தூங்க போயிடுறாங்க ஆனா கூட்டிட்டு. அப்போ நம்ம கேடியோவுமே தூங்க போகும்போது அவளோட டெம்பரை ஆஃப் பண்றாங்க. அப்போதான் அவளோட டிஸ்பிளேல தெரியுது என்னன்னா அங்க பீஸ் ஆர்கனைசேஷன்ல ஒரு ஹெட் இருந்தாங்க, அவன் பக்கத்துல ஒரு போட்டோ இருக்குங்க. அந்த போட்டோல இருக்கிற ஒரு உமன் அண்ட் குழந்தைய போட்டோ தாங்க இவளோட போன்லயுமே இருக்கு. அப்பதான் நமக்கே தெரியும் அந்த பீஸ் ஆர்கனைசேஷனோட ஹெட் இவளோட தாத்தா தாங்க. அப்படியே அவளும் தூங்குறாங்க. விடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளார அந்த 3 சின்ன திருட்டு பசங்களுமே போயிட்டு இருக்காங்க. ஏதாவது கிடைக்குமா நம்ம அங்க போய் வித்து சாப்பிடலாம் அப்படின்னு அவங்க அந்த எண்ணத்துல தான் அந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கண்ணுக்கு ஒரு பாலடைஞ்ச பெரிய பில்டிங் தெரியுதுங்க. இதை பார்த்து அந்த குட்டி பொண்ணுமே பயப்படுங்க. அப்போ அவன் சொல்றான் பயப்படாத நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே அந்த பில்டிங் குள்ள போயிட்டு அது பெருசா இருக்கிறத பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்க ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும் போது அந்த குட்டி பொண்ணுமே ஒரு பெட்ஷீட்டை ஓபன் பண்ணி பார்க்க வராங்க. அங்க ஒரு டீமான் இருக்குங்க, அது பயங்கரமா கத்திட்டு இருக்கு. அதை பார்த்து அந்த சின்ன பொண்ணு பயந்து போயிடுவாங்க. அதனால அங்க பிளாக் பாய்மே என்ன சொல்லுவானா பயப்படாத இது ஒரு குட்டி வகையான டீமன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியும் என்னன்னா அந்த குட்டி வகையான டீமன் தான் அது குட்டி போட்டிருக்குங்க, அதனாலதான் அது பாதுகாக்கிறதுக்கு அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிருக்குங்க. ஸோ இதை பார்த்த அந்த பிளாக் ஆயுமே லைட்டா சிரிச்சுக்கிட்டு ஏதோ பண்ண போறாங்க. பட் என்னன்னு தெரியல. ஆனா அதுக்கப்புறம் அந்த 3 பேருமே ஒரு பேக் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. போற வழியில அந்த குட்டி பொண்ணுமே ஒரு இடத்துல ஒரு டெடி பியர் மாதிரி ஒண்ணு பாக்குதுங்க. அதை பார்த்துட்டு சரி இவங்கிட்ட சொல்லாம அதை எடுத்துடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்து சரி இதை எடுத்துட்டு அவங்க கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்ட போய் அதை எடுக்க போகும்போதுதான் ஒரு சவுண்ட் கேக்குது. அது வேற எதுவும் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஒரு சவுண்ட் வந்துச்சுல சாவு சாவு சாவுன்னு அந்த சவுண்டு தாங்க, அந்த கிரீச்சர் தாங்க அங்க வந்திருக்கு. இதை பார்த்து அந்த குட்டி பொண்ணு கத்த அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல தாங்க பார்க்க போறோம். அது வரையும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நாட்ராஜ்.